யார் யாரோ பேசுறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னீங்களே, அன்னைக்கெல்லாம் பேசாம அன்னைக்கே நான் அதை சொல்றேன். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரம் தேமுதிகவை இழிவுபடுத்துவதும் தேமுதிகவை அசிங்கப்படுத்தல தான் இருந்துச்சு. உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன், அதிமுக இருக்கின்ற ஒருத்தருக்கு கூட, ஒரே ஒருத்தருக்கு கூட எடப்பாடியார் தவிர தேமுதிக கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடாது என்பதில் அத்தனை பேருமே உறுதியா இருந்தாங்க. அத்தனை பேரும் உறுதியா இருந்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து, நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பொதுவா எல்லாருமே சொல்வாங்க, வினை விதைத்தால் வினை அறுப்பார், நல்லது செய்தால் நல்லது வரும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். 2011 முதல் முறை தேமுதிக வெற்றி பெற்று 29 எம்எல்ஏக்கள் ஜெயித்த போது என்ன பேசிட்டார் கேப்டன்? அப்படி மக்களுக்காக பேசினார், தமிழ்நாட்டுக்காக பேசினார். ஏன் தேர்தலுக்கு பிறகு பால் விலை உயர்த்துறீங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்க? இது தப்பா? இது தப்பா? மக்களே உங்களை கேட்கிற, தமிழ்நாடு மக்களே சிந்திங்க. யாருக்காக பேசினார்? எனக்கு 100 ஏக்கர் கொடுங்க, ஒரு 10 கோடி கொடுங்க நான் போய் கேட்டார் கேப்டன். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். அதை தான் இன்னைக்கு என் கடைகோடி தொண்டரும் ஃபாலோ பண்றாங்க, அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். சோ மக்கள் பிரச்சனையை சட்டசபையில பேசினத பர்சனல் வெஞ்சன்ஸா எடுத்து அன்னைக்கு நம்ம தேமுதிக இருக்கிறவங்கள, யாரெல்லாம் சலனப்பட்டவங்க, இந்த மாதிரி பதவிக்கு காசுக்கு ஆசைப்பட்டவங்கள ஆசை வலை வீசி இழுத்தீங்க. இன்னைக்கு அவங்க நிலையெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு எங்க கிட்ட இருந்தா இன்னைக்கு பாருங்க எப்படி கௌரவமா கம்பீரமா எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம எங்க இருக்காங்கன்னே தெரியும். அதுல பாதி பேர் இன்னைக்கு மறைந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கிறது. அதனால நம்ம தான் ஏதோ கெட்டு, இதுதான் உண்மை, இதான் நிலைன்னு யாரும் நினைக்காதீங்க. அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிந்து விடுவே மனிதான். அதனால அன்னைக்கு பவர்ல இருந்தப்ப 2011 தெரியல, 100 ஆண்டு காலம் இந்த கட்சி அழிக்க முடியாது, இனிமேல் இறங்கு முகம் சொன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்னைக்கு அவங்க இல்ல, இருந்திருந்தா இன்னைக்கு இதை பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு கேப்டனும் அவங்களும் அம்மையார் அவர்களும் கலைஞர் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுகவின் நிலை என்ன? இப்ப கூட நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், 3 பேர் ராஜினாமா செய்ததாக எனக்கு தகவல் வருது அதிமுக. இது தொடர போகுது, இது நிச்சயம் தொடர போகிறது. யாரு கட்சி ஐசியூனாரோ அண்ணன் எடப்பாடியார், அவர் திருவாய்க்கு சொல்றேன், அவர் வார்த்தை அவர் கட்சிக்கே உரித்தாக போகிறது. அவர் கட்சிக்கு இது உரித்தாக போகிறது. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலில் வெற்றி தோல்வி வரும். நிலையான உறுதியோட மனப்பான்மையோடு யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்காலம், அவர்களுக்கு தான் தமிழக மக்கள் ஆதரவு. அதனால இந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இன்னைக்கு இங்க அன்னைக்கு அங்க அன்னைக்கு அங்க இன்னைக்கு அங்கன்னு தாவுறாங்களே, எந்த நிலையும் யாருக்கும் கிடையாது, வரலாறு கிடையாது, எதிர்காலம் கிடையாது. இது பொதுவாக தேமுதிக இருந்து போனவங்களுக்கும் சொல்றேன், மற்றவர்களுக்கும் சொல்கிறேன். ஒரு முறை இவர்தான் என் தலைவர், இதுதான் என் கட்சி என்று யார் ஒருவர் முடிவு செய்து தங்கள் நெஞ்சிலே பதிய வைத்தார்களோ அதுதான் அவங்க வரலாறு, அதுதான் அவர்களுடைய எதிர்காலம். இந்த நிலையில் இருந்து மாறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த எதிர்காலம் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்த்துவார்கள். அதுபோல ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு தலைவரோடு வாழ்ந்தவர்கள் தேமுதிகவினர். அதே உறுதியோடு தான் நான் சொல்றேன், இன்றைக்கு எந்த சன்னலங்களுக்கும், எந்த பேரத்திற்கும், எந்த சோபா செட்டுக்கும், எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவில் எங்கள் கூட்டணி தர்மத்தை இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம். அதே உறுதியோடு இன்றைக்கும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெளிவோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும்
எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ பிரஸ் மீட் முடிஞ்சவுடனே மீண்டும் நம்மளது ஆலோசனை தொடரும் 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 என்று கூறி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார். சோபா செட்டுக்கும் பெட்டிக்கும் நாங்கள் ஆசைப்படவில்லை என்று திருப்பினார். தமிழ்நாட்டில் குறுகிய காலத்தில் பிரச்சனைகள் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நான் சொல்லியிருந்தால் விஜய் எனக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்திருப்பார் என்று தெரிவித்திருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் குறுகிய நாட்களில் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் குறுகிய காலத்தில் பிரச்சனைகள் அதிகரித்துள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிப்பது பற்றி பிரேமலதா விளக்கமும் அளித்திருக்கிறார். தேமுதிகவிற்கு துரோகம் செய்த அதிமுகவிற்கு தவிக மூலம் பதிலடி கிடைத்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவிற்கு துரோகம் செய்த அதிமுகவிற்கு தவிக மூலம் பதிலடி கிடைத்துள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் சோபா செட்டுக்கும் பெட்டிக்கும் ஆசைப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்.